அண்மை செய்தி. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா டாக்காவை விட்டு வெளியேறிவிட்டதாக தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். வணக்கம் மதியழகன், விவரங்கள். வங்கதேசத்தில் விடுதலை போராட்ட வீரர்களினுடைய குடும்பத்திற்கு இடஒதுக்கீடு வழங்குவதில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்றதாக கூறி கடந்த சில தினங்களுக்கு முன்பு போராட்டம் நடைபெற்றது. மிகவும் போராட்டம் என்பது வன்முறையாக மாறி கலவரம் உள்ளிட்டவை ஏற்பட்ட நிலையில் உச்சநீதிமன்றம் தலையிட்டு அதுக்கு தீர்வு கண்ட நிலையில் இந்த நிலையில் நேற்று முதல் மீண்டும் போராட்டமானது தொடங்கிய நிலையில் வங்கதேசத்தில் சட்டம் ஒழுங்கினுடைய நிலை என்பது மிகுந்த கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருந்தது. இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் புதிய தகவலாக தற்பொழுது பிரதமர் ஷேக் ஹசீனாவை பதவியை நீக்கிவிட்டு ராணுவம் ஆட்சியை கைப்பற்ற இருப்பதாகவும் தகவல்கள் தொடர்ச்சியாக வெளிவந்த நிலையில் தற்பொழுது உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் வங்கதேச தலைநகர் டாக்காவை விட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா தப்பிச் சென்று இருப்பதாகவும், ஆனால் அவர் தகவலை வெளியிட விரும்பாத மற்றொரு இடத்திற்கு பாதுகாப்பாக சென்று விட்டதாகவும் கூறப்படுகிறது. அந்த இடம் என்பது வங்கதேசத்திலேயே இருக்கிறதா அல்லது வேறு நாட்டிற்கு ஏதேனும் தப்பிச் சென்று விட்டாரா என்பது தொடர்பான எந்த தகவலும் தற்பொழுது வெளியாகவில்லை. இந்த நிலையில் ஒருவேளை ராணுவம் ஆட்சியை கைப்பற்றக்கூடிய அந்த ஒரு சூழலில் தான் அவர் தப்பிச் சென்றதாகவும் கூறப்படுகிறது. இது அனைத்துமே வெறும் தகவல்களாக வெளிவந்து கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இது தொடர்பாக எந்த விதமான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் தற்பொழுது வரை வெளியாகவில்லை. விவரங்களுக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.